நமக்கு வாழவே பயமா இருக்கு. அதான் கலி. இந்த கலியை மாற்றுவதற்கென்றே பகவான் இப்படிப்பட்ட அவதார புருஷர்கள் எல்லாம் அனுப்புறார் நம்ம மேல கருணையினால. ஏன்னா பகவான் தானே பிறப்பெடுக்க மாட்டான், அடியார்கள் வடிவத்தில் வருகிறான். அஜாயமானோ பகுதா விஜாயத்தை. பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு பெருமான் பல பிறப்புகள் எடுக்கிறான் அடியார்களாக, சித்தர்களாக, ஞானிகளாக, குருமார்களாக, ஆதீன தலைவர்களாக. இப்படியெல்லாம் வர்றவரெல்லாம் யாரு? பகவான் தான். சாய் பகவான், அவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பாஸ்டர் அந்த ஒரு தேவாலயத்தில் புதுசா வேலைக்கு சேர்ந்தார். அவருக்கு அன்னைக்கு பேச வேண்டிய தலைப்பை பத்தி ஒன்றும் தெரியாது. நீங்க இன்னைக்கு இந்த தலைப்பு பேசணும் அப்படின்ட்டாங்க. ஒரு மைக் எடுத்தார். உங்களுக்கெல்லாம் இந்த சங்கீதத்தினுடைய விவரங்கள் எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன் அப்படின்னார். 10 பேர் கை தூக்கிட்டாங்க. தெரியும் தெரியும்ட்டாங்க. தெரிந்தவர்களுக்கு நான் சொல்லி என்ன ஆக வேண்டும்? அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார். இந்த சங்கீதத்தில் இருக்கிற செய்திகள் தெரியாதவர்கள் யார் அப்படின்னார். ஒரு 5 பேர் இருந்தாங்க. தெரியாதவர்கள் தெரிந்தவர்கள் இடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். அது மாதிரி நான் பகவானை பத்தி உங்களுக்கு தெரியாததில்லை. நான் சொல்லி கொல்லம்பற்றையில ஊசி வைக்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நம்ம பேசுறதுன்னு சொல்லும். 14வது வயசுலதான் பகவான் தன்னை அவதாரம் என்று காட்டிக்கொண்டார். ஆனா இன்றைக்கு உலகத்துல 168 நாடுகள்ல சமிதி இருக்கு. 2000க்கும் மேற்பட்ட சமிதிகள் இன்றைக்கு ஒரே தலைவர், ஒரே குருவுக்கு இருக்கிறது என்றால் சத்ய சாய் பகவானுக்கு தான். அதான் சாய் குடும்பம். 168 நாடு, 2000 சமிதி. கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? வாழ்ந்தது 84 வயசு. 14வது வயசுலதான் தான் யார் என்பதை காட்டிக்கொண்டார். அதற்குள்ள இத்தனை கிளைகள் பரவி இருக்கின்றன என்றால் ஒரு சாதாரண மனிதன் சாதனையா இருக்க முடியுமா? கலியுகத்தை மாற்றுவதற்கென்று பகவான் இப்படியெல்லாம் வருகிறார். ஷீரடி பகவானுடைய படம். ஷீரடி பகவானுக்கு முதல்ல தொண்டு செய்ய வந்தவரே அப்துல் தான். அந்த அப்துல் பகவான்கிட்ட ரொம்ப வருத்தப்படுறார். உங்களுக்கு இப்படி முடியாம போயிடுத்த, உங்களை விட்டு என்ன போ சொல்றீங்களே, கவலைப்படாத, இதுல இருந்து 8வது வருஷத்துல நான் சத்திய சாயியாக வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு சாயி பகவானுடைய பூர்வாஸ் அவர் ஷீரடிக்கு வந்ததுக்கு அப்புறம் உள்ள கதை தான் நமக்கு தெரியும். மகள்சா பத்தி போய் யா சாயி அப்படின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வரலாறு தெரியும். அதுக்கு முன்னாடி அப்படி பிறந்தார், இப்படி பிறந்தார், ஹிந்து வீட்டுல வளர்ந்தார், முஸ்லிம் எல்லாம் சொல்றோம். அந்த வரலாறெல்லாம் உலகத்துக்கு வெளிப்படுத்தியவர் யார் என்றால் பகவான் சாயிதான். ஷீரடி பகவான் அவதாரமாகத்தான் வந்திருப்பதால் தன்னுடைய அவதார கதையை தானே சொல்லினார். தனக்கு இந்த பக்குவம் வந்துவிட்டது என்று காட்டுவதற்கு நான் தான் சாயி, நான் தான் ஷீரடி சாயி, நான் சத்திய சாயியாக வந்திருக்கிறேன், இனி பிரேம சாயியாகவும் வருவேன் என்று வாக்கு கொடுத்தார் பகவான். ஒருத்தர் கேட்கிறார், ஆமா குரு வேணுமா? சாமி இருக்கார்ல எங்களுக்கு. வாசல பிள்ளையார பார்த்தோம், முருகனை பார்த்தோம், ஆஞ்சநேயர் பார்த்தோம், மகாலட்சுமி பார்த்தோம், சரஸ்வதியை பார்த்தோம், காயத்ரி பார்த்தோம், தத்தாத்திரேயரை பார்த்துட்டோம். எதுக்கு குரு வேணுமா? நான் இப்ப ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். குரு என்ற நடுவில் இருக்கிற அந்த பாலம் தான் கீழே இருக்கிற மனிதனை மேலே பகவான்கிட்ட ஏற்றுவதற்கு இணைப்பு பாலம். இப்போ 12 மணி வெயில், தார் ரோடு கொதிக்கிறது, உருக போறது தாரு. நான் காலில் செருப்பு இல்லாம நடக்கிறேன், டான்ஸ் கத்துட்டு விளையாடுங்க ஆடுறேன் ரோட்லயே, இப்படி இப்படிங்கிறேன், கால் கொதிக்கிறது. இந்த காலம் மாத்தி மாத்தி இப்படி வைக்கிறேன். அதே வெயில் டைரக்டா தலையில படுறது. ஆனா தலைய நான் கவலையே படல, நேர சூரியன் தலையில படுறான்.
நான் கவலைப்படல. தரையில பட்டு காலில் படுறோம், தாங்க முடியல. இப்போ யோசிச்சு பாருங்க, பகவானுடைய அருளோ கோபமோ டைரக்டா நமக்கு கிடைப்பதை விட குருவினிடத்திலே வந்தா அதுக்கு எஃபெக்ட் அதிகம். அருள் கிடைச்சா பல மடங்காகும், சாபம் கிடைச்சா இன்னும் வேஸ்டா போயிடும். அதுக்காகத்தான் குரு அபராதம் பண்ணக்கூடாது, குரு நிந்தனை பண்ணக்கூடாது. திருமூலர் திருமந்திரத்துல குரு நிந்தனை பண்ணினால் என்னென்ன பாவம் வரும் என்று ஒரு 10 பாட்டை எழுதியிருக்கார். குருவை மட்டும் நிந்த பண்ணிட அதிகம் எக்காரணத்திலும். ஆக குரு அவசியம். இன்னொன்னு சொல்றேன், தரையில ஒரு சின்ன பஞ்சு அது அப்படி வைக்கிறீங்க. மெட்ராஸ்ல 40-41 டிகிரி போயிட்டு இருக்கு வெயில்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சு பாட்டு இருக்கும். ஆனா அதையே லென்ஸ் வச்சு அதுக்கு கீழே அந்த பஞ்சை வச்சா புஷ்ன்னு பிடிச்சு. நேரடியாக வெயில் பட்ட போது பஞ்சு எரியல, அந்த ஆடி கண்ணாடி வழியா லென்ஸ் வழியா வந்த உடனே அது பத்திக்கிற மாதிரி ஆண்டவனுடைய அருளோ கோபமோ குருவின் வழியாக வரும்போது அதற்கு எஃபெக்ட் சக்தி அதிகம். அதனால்தான் குருவினுடைய பாதத்தை பிடித்து கொண்டாலே நமக்கு எல்லாம் கிடைக்கும். பஜகோவிந்தத்துல சொல்றார், குரு சரணாம்புஜ நிபரபக்த சம்சார அஜிராத்பவ முக்தா. சம்சார கடலை கடக்கணும்னா குருவினுடைய சரணாம்புஜத்தை பிடித்து கொண்டால் போதும். பெரியவங்க எல்லாரும் அதுதான் சொன்னாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போறார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பகவானோட அம்மா பேரு ஈஸ்வர அம்மா. அந்த அம்மாவுக்கு முதல் பேர் என்னன்னா நாமகிரி அம்மா. பெத்தவெங்கமராஜு நாமகிரி அம்மாள் என்ற ஈஸ்வர அம்பாள். அவங்க பண்ணத்தவும் நமக்கு பாக்கியமாச்சு. ஒரு குழந்தை உலக புகழ் பெற்று உலகுக்கே குருவாக திகழ்கிறார் என்றால் அந்த குழந்தையை பெற்ற வயிறுக்கு நமஸ்காரம். ராமனுக்கு சுப்பிரபாதம் பாடும்போது என்ன சொல்றார், கௌசல்யா சுப்ரஜா ராம. முதல்ல யாருக்கு வணக்கம்? கௌசல்யா. மன்ன புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே. பகவான் எல்லாரும் பாடிட்டு இருக்கும் போது ஈஸ்வரம்பா பிரியநந்தனா சாயி ஜய ஜக வந்தனா ஈஸ்வரம்பா பிரியநந்தனா ரத்னாகர குல பூஷணா. அப்படிங்கும்போது அப்படி லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சார். அதாவது எங்க அம்மா ஈஸ்வர அம்மா பேரை சொல்றீங்க, என் குலம் ரத்னாகர குலம், என் கோத்திரம் பாரத்வாஜ். அர்த்தத்துல சொல்லு, அர்ச்சனையில சொல்லு இல்லையா, பாரத்வாஜ் கோத்திரம். எங்க அப்பா அத்த கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம். எனக்கு எல்லாம் ரொம்ப பெருமை. எனக்கு என்னன்னா, அதாவது அந்த ரிஷியோட வம்சத்துல வந்தவங்கன்னா ஏதோ ஒரு சம்பந்தம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்குமோ, ஒரு சந்தோஷம். ஆக உலகத்திலேயேம்மா இப்ப எல்லாரும் அம்மாவை கொண்டாடுறாங்க, கவிதை பாடுறாங்க, சினிமாவாகட்டும் டிராமாவாகட்டும் கவிஞர்கள் ஆகட்டும். தாய்ங்கிறவ அவ எவ்வளவு தவம் பண்ணி இருந்தா அவ வயிற்றுல இப்படி ஒரு குழந்தை பிறக்கும். அதனாலதான் அந்த தாய்க்கு வணக்கம் சொல்றோம். ஆதிசங்கரர் பட்டினத்தார்லாம் எல்லா பாசத்தையும் துறந்தா தாய் பெருமையை சொன்னார். பட்டினத்தாரு தாய்க்குத்தான் பாடினார், மாத்ரு பஞ்சகம் ஆதிசங்கரரும் பாடினார். வித்தாய் என்னை பெத்தாய், மாதம் 10 என்னை சுமந்தாய், முல்லை கொத்தாய் என்னை எடுத்தாய், நீ பித்தாய் என்னை வளர்த்தாய், நீ பெரிதாய் என்னை நினைத்தாய், நீ தனதாய் எதை எடுத்தாய், எதையும் எனதாய் நீ கொடுத்தாய், குழந்தாய் என அழைத்தாய், உளம் குளிர்ந்தாய், மனம் மகிழ்ந்தாய், சத்தாய் உணவு சமைத்தாய், குழந்தை சமத்தாய் உன்னை செய்வித்தாய், சிரிந்தாய் அல்லை சிரித்தாய், நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்தாய், நீ அருணைத்தாய், நீ கருணைத்தாய், நீ ஆசைத்தாய், நீ அன்பித்தாய், நீ தெய்வத்தாய், நீ என் தாய். அவதான் தாய், அவதான் தாய்.
குழந்தாயின்னு அழைக்கும் போதே பாசம். சினந்தாய் அல்ல, சிரித்தாய், நான் செய்த பிழையெல்லாம் பொறுத்தாய். நம்ம அவ்வளவு தப்பு பண்றோம். அப்ப கூட அம்மாக்கு அடிக்க உன்ன அப்படின்னு கைய ஓங்குவாளை தவிர அடிக்க மாட்டா. பெத்தவங்கமராஜு அடிச்சிருக்கார் பாபாவை, ஆனா அம்மா ஈஸ்வர அம்பாள் அடிச்சதில்லை. வரலாறு படிச்சு பாருங்க. அப்பாவுக்கு கோபம் வந்தா அடிச்சிருப்பார், ஆனா அம்மாவே அடிச்சுட்டா யார்கிட்ட போகும் குழந்தை? அம்மா அடிக்க மாட்டார், கைய ஓங்குவா, அடிக்கிறதுக்கு மனசு வராது. அதுதான் செய்த பிழையெல்லாம் பொறுத்தாய். ஆக அப்பேற்பட்ட ஒரு தாய், தந்தையும் புண்ணியம் பண்ணி இருக்கார். பெத்தவங்கமராஜு குடும்பம் பெருமை பெற்றது. அந்த குலத்திலே வந்த குழந்தை, சின்ன வயசு குழந்தைக்கு முடி வித்தியாசமா இருக்கு. இந்த குழந்தைகள்லாம் என்னடா சத்யா சத்யா அப்படின்னு கூப்பிடுவாங்க. சத்யா உனக்கு என்னடா முடி வித்தியாசமா இருக்குன்னாங்க. அவர் ஆன்மீக உலகத்திலே ஒரு முடிசூடான மன்னராக திகழப் போகிறார் என்பது அந்த முடியினுடைய வித்தியாசமே காட்டி. ஸ்கூல் படிக்கும் போது பசங்களுக்கெல்லாம் கல்கண்டு கொடுத்தார், மிட்டாய் வாங்கி கொடுத்தார், வரவழைச்சு. மெட்டீரியலிஸ்ட், கடையில வாங்கி கொடுக்கல அப்படின்பார். பக்கத்துல இருக்க பையனுக்கு கல்கண்டு கொடுப்பார் அப்படின்பார். நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கோம். பகவான் கொடைக்கானல்ல பி சுஷீலா எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, பாடகி அம்மா. அவங்க பக்கத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் வரிசையா. தேனி சமிதியிலேருந்து என் தம்பி பாலு தேனி சமிதியில இருக்கான். நிறைய பகவான் பேரால கண் சிகிச்சை முகாமெல்லாம் நிறைய பண்றாங்க. அவன் கூட்டின்னு போயிருந்தான். அப்ப பகவான் வர்றார். சுஷீலா அம்மா நமஸ்காரம் பண்ண உடனே விபூதி மெட்டீரியல்ஸ் பண்ணி கொடுத்துட்டார். இப்படித்தான் பார்த்தேன், ஒன்னும் சொல்லல. கண்ணுல கண்ணீர் முட்டின்னு வந்துருத்து. பகவான் விபூதி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டார், எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு மனசுக்குள்ள இருக்கு. ஆனா நமக்கு ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா, கேட்கல அப்படின்னு இப்படி குனிஞ்ச பாரு, கரெக்டா எனக்கு பாத நமஸ்காரம் கொடுத்தாருமா. என் மனசுல இருந்தா அந்த கண்ணு கலங்கினதை பார்த்த உடனே, ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தார் கண்ணதாசன். என் கண்ணுல ஒரு சொட்டு தான் கண்ணீர் நின்னுது அப்படின்னு குனியில கரெக்டா பாத நமஸ்காரம் கொடுத்து, பகவானே எனக்கு இந்த ஜென்மம் போதும், இந்த ஜென்மம் போதும், எனக்கு இனிமே ஜென்மமே வேண்டாம், இதே போறோம், அவ்வளவுதான் சொல்ல, வேற ஒண்ணுமே சொல்லல. அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை தனித்தனன் பெருமாள். மக்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம அவர்கிட்ட பொருள் கேட்கல, பொருள் கேட்கல, அவங்களுக்கு விபூதி கொடுத்து பொறாமை இல்லை, ஒரு ஏக்கம். அதுக்கு பேர் சத்தியமா பொறாமை இல்லை. அவங்கள கொடுத்து அவங்க உடனே எனக்கு கொடுத்துட்டாங்க. ஆனாலும் நமக்கு அந்த குறை இருக்குன்னு உடனே அந்த குறையை தீர்த்து வைக்கிற கற்பக விருட்சம் அவர். அழகாக என்ன சொன்னாங்க, இங்க வந்து யார் யார் என்னென்ன பிரார்த்தனை பண்றாங்களோ நடக்கும். பாட்னி ப்ரொஃபசர் ஜெயராம் சார் இருக்கும்போது இங்க நான் வந்தவர். அவர் பொண்ணு எனக்கு ஸ்டூடெண்ட், அப்புறம் என் டிபார்ட்மெண்ட்ல எனக்கு கீழேயே டியூட்டரா இருந்தா. அவளுக்கு கொஞ்சம் காலில் சிரமம், அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டார். பகவானே மாப்பிள்ளை சொன்னார். அவ கல்யாணத்தன்னைக்கு நாங்கெல்லாம் நகர சங்கீர்த்தனம் சுப்பிரபாதம் எல்லாத்துக்குமே நாங்க கலந்துட்டோம். பெரிய பாக்கியம் இல்லையா? அந்த குழந்தை இப்ப ரொம்ப நல்லா இருக்கா, அமெரிக்கால குழந்தை எல்லாம் இருக்கா, மெட்ராஸ்ல இருக்கா லட்சுமி. நான் எப்பவும் வாத்துக்கு போறேன். எதுக்கு சொல்ல வரேன், அவர் கற்பக விருட்சம், அவர்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம். அன்னைக்கு ஏதோ கல்கண்டு கொடுத்தார், மிட்டாய் கொடுத்தார், சாக்லேட் வரவழைச்சு கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அதை விட இனிப்பா நமக்கு சமிதி, பஜன்ஸ், இசை, தொண்டு எவ்வளவு கொடுத்துட்டார். அவர் கொடுக்காதது என்னம்மா? பாடணுமா பாடு, கச்சேரி பண்ணணுமா பண்ணு, உனக்கு நடனம் தெரியுமா ஆடு, தொண்டு செய்ய முடியுமா செய். இன்னைக்கு உலகம் பூரா எத்தனை இலவச மருத்துவமனை, எத்தனை சமிதிகள்ல எத்தனை தொண்டு, அன்னதானம், வஸ்திரதானம், ஞானதானம்,
மருந்து தானம், அவ்வளவு கற்பக விருட்சமாக அவர் தந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது அவதாரம் தானம்மா. எப்படிமா தமிழ்நாட்டில் ஓரத்துல, ஆந்திரா ஒரு ஓரத்துல, புட்டபர்த்தியில ஒரு எளிய குடும்பத்துல பிறந்த ஒரு குழந்தைக்கு இன்னைக்கு உலகம் பூரா டிவோட்டீஸ், இந்தியாவில் இல்ல, லண்டன்ல இல்ல, பின்லாண்ட்ல இல்ல, அமெரிக்கால, கனடாவில், அவ்வளவு இடத்துலையும் சமிதியை நான் பார்க்கிறேன். அவ்வளவு பேர் ஆக்டிவா இதை நல்லது செய்யறாங்க. இன்னொன்னு சொல்லவா, அங்கே சமிதி இருக்கிறது என்பதற்கு அடையாளம் டிசிப்ளின், சைலன்ஸ். ஆண் பெண் அங்கே தனித்தனியாத்தான் உட்கார்ந்துருக்க. அமெரிக்காவுக்கு போனாலும் லண்டனுக்கு போனாலும் கால் செருப்பு கட்டி போடுற இடத்துல கூட டிசிப்ளின் டிசிப்ளின், அதுதான் சாய். அது ரொம்ப முக்கியம். அமைதி. நாங்க திருச்சி ஐயப்பன் கோயில்ல மகா அன்னதானம் பண்ணுவோம். சாய டிவோட்டீஸ் வந்து சின்ன போதும் கரெக்டா நடக்கும், வேற யார்கிட்டையும் கொடுக்க வேண்டாம். சாய் சமிதி வந்தாச்சுன்னா அவ கரெக்டா கிட்டத்தட்ட 17,000 பேருக்கு சாப்பாடு வரும். இப்ப டிசம்பர் 12 நடக்க போறோம். காலம் வர 10:30 பூஜை முடிஞ்ச உடனே இலை போட்டுருவோம். சில சமயம் 5 மணிக்கு முடிச்சுதான் அலம்பி சாய ரட்ச ஆரம்பிக்கிற மாதிரி அவ்வளவு நேரம் நடக்கும். சாய் டிவோட்டீஸ் வந்தாச்சுன்னா ஒரு சத்தம் இருக்காது, நீட்டா நடக்கும். அந்த கோவிலே ரொம்ப நீட்டா அமைதியா இருக்கும். அதுல எதுக்கு சொல்ல வரேன், நமக்கு யாருமே நீ சைலண்டா சொல்லவே வேண்டாம். அத்தனை லட்சம் மக்கள் உட்கார்ந்து இருந்தா கூட பர்த்தியில சத்தம் கேட்குமா? மத்த நேரம் இருந்தா குச்சப்பச்சா 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 பேசி பேசி பேசி, அதுவும் செல்போனை போட்டு. ஒரு நாள் நான் பஸ்ல வந்தேன், நான் செல்ல ஆஃப் பண்ணிடுறேன், கவலைப்படாது. ஒரு நாள் நான் பஸ்ல வந்தேன், அப்பெல்லாம் பஸ்ல தான் போயிட்டு இருந்தேன், இப்பதான் முடியறது இல்லை, ஏற முடியறது இல்லை. அத்தனை பேரும் செல் பேசினாங்க. டிரைவர் அப்படி என்ஜின் ஆஃப் பண்ணிட்டார், அவரால் இருக்க முடியல. அவன் ஆளாளு கத்தின்னு இருக்கான். அவன் சீட் பக்கத்துல, அண்ணே போயிட்டு வந்துட்டீங்களாண்ணே, பாத்தீங்களாண்ணே அப்படி ஒருத்தர் கேட்டார். அதுக்குள்ள அந்தம்மா, நான் வந்துட்டே இருக்கேன்டா, இப்ப தாண்டா நேமத்தை மட்டி பஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்குடா. அடுத்தம்மா அத்தனை பேரும் பேசணும்னு அவர் என்ஜினியை ஆஃப் பண்ணிட்டார். ஏமா நீ பேசலையான்னு என்ன கேட்டார். எனக்கு செல்லு இல்லை. அப்ப சொல்றாரு, பல்லு இல்லாம கூட இருந்துருவாங்கம்மா, செல்லு இல்லாம இருக்கவே மாட்டாங்கம்மா. அவர் சொல்றாரு, பல்லு ஏன்னா செல்லு வச்சுக்கல, பல்லு இல்லாம கூட இருப்பாங்கம்மா, செல்லு இல்லாம. அத்தனை பேரும் கத்துறாங்க, என்னால ஓட்ட முடியலம்மா, பஸ் ஆஃப் பண்ணிட்டாருமா. அப்படி எல்லாரும் சத்தம் போட்டா என்ன ஆகும்? அதனாலதான் நம்ம கோயில்கள்லாம் இப்ப நல்ல வேலை செல்ல ஆஃப் பண்ணிட்டு வாங்க. நம்ம சாமி சமிதியில சொல்லவே தேவையில்லை, நாமளும் அமைதியா இருப்போம், நம்ம செல்லையும் தூங்க வச்சிடும். ஆகவே அமைதி, ஆனந்தம், சேவை, அன்பு இதெல்லாம் எங்க இருக்கிறதோ அங்கே சமிதி அன்பர்கள் இருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அந்த டிசிப்ளின இந்த உலகம் பூரா கொண்டு வந்தவர் நம்முடைய கலியுக வரதனான நம்முடைய பகவான். அடுத்து என் பேத்தி கேட்டா, ஏன் பாட்டி நீ ராமாயணம் சொல்லும் போது ராமர் வந்தார், வில்லெடுத்தார், நரசிம்மாவதாரத்துல பாதி சிங்கமா பாதி மனுஷனா வந்தார் அப்படின்னு எல்லாம் சொல்ற, ஆஞ்சநேயரா வந்தார், கிருஷ்ணரா வந்தார், கதை எடுத்தார், சக்கராயுதத்தை எடுத்தார். ஏன் இப்ப கலியுகத்துல மட்டும் பகவான் அப்படி எல்லாம் வரல? கலியுகத்துல பகவான் அப்படி அன்னைக்கு அசுரன் அரக்கன் அவங்களெல்லாம் அழிக்க அந்த ஆயுதங்கள் தேவைப்பட்டது. இன்னைக்கு மென்மையான மனிதனை திருத்த அன்பு தொண்டு என்ற ஆயுதம் போதும், வேற தேவையில்லை. ஆயுதம் தேவையில்லை. பகவான் எந்த ஆயுதத்தை வச்சு நம்மளெல்லாம் திருத்தினார்? ஆமா, நானும் மனுஷிதான், எனக்கும் இன்ப துன்பம் உண்டு, எனக்கும் குடும்பம், எனக்கும் கஷ்ட நஷ்டம் உண்டு. ஆனா நான் எந்த நிலையிலையும் மத்தவங்க கிட்ட என் துயரத்தை திணிக்க மாட்டேன், சிரிச்சுட்டு இருப்பேன். நெஞ்சு வரைக்கும் துக்கம் இருந்தாலும் மேடைக்கு வந்தாச்சுன்னா எல்லாரையும் வந்து சந்தோஷம் வந்துரு தன்னை போல. ஏன் இது யார் கத்து கொடுத்தா? லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். இது போதும். இத மட்டும் நம்ம கைப்பிடிச்சா போறோம், வேற எந்த தர்மமும் பண்ண வேண்டாம். நான் 10,000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியல, கவலைப்படாது. பக்கத்துல இருக்க ஒருத்தருக்கு ஒரு கஞ்சி கொடுக்க முடியுமா? குடி.
உன்னால ஊருக்கெல்லாம் போய் துணி கொடுக்கணும்னு தேவையில்லை. உங்ககிட்ட இருக்கிற ஒரு பழைய துணி கூட ரோட்ல சரியான துணி இல்லாம போற ஒரு பொண்ணை பார்த்து இதை கட்டிக்கொண்டு கொடு, போதும். உங்ககிட்ட எது இருக்கோ அதை கொடு, வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒருத்தர் முடியாம படுத்திருக்காரா, அதெல்லாம் பகவான் இருக்கார், உங்களுக்காக நான் பிரார்த்தனை படிக்கிறேன், நீங்க நல்லா ஆயிடுவீங்கன்னு சொன்னாலே போதும். சில பேருக்கு பேசவே தெரியாது. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் படுத்துட்டு இருக்கார். ஐயோ உங்களுக்கு இவ்வளவு முடியலையா, கனமான நாள் வருதே, அஷ்டமி நவமி வருதே, உங்க ஜென்ம நட்சத்திரம் வேற வருதேன்னா அவனுக்கு இப்பவே வயிற்று கலக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், இன்னைக்கு எவ்வளவோ மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ்டா இருக்கு, கவலையே படாதீங்க சார். எங்க சொந்தக்கார ஒருத்தருக்கு அப்படின்றது 10 நாள்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து டாக்டர் நல்லா அனுப்பிச்சிட்டார் சார்னா அவருக்கு ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரும். சில பேர் கேட்பாங்க பார்த்துட்டு, இப்படி படுத்துட்டாரேடி பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்னு அவங்க சொந்தக்காரங்களை வச்சுட்டு சொன்னா, உன் வார்த்தையில இருக்கு சேவை. ஒரு அன்பான 4 வார்த்தை, லிட்டில் வேர்ட்ஸ் ஆஃப் லவ், சின்ன சின்ன அன்பு வார்த்தை, அது செய்ய முடியுமா இல்லையா? அடுத்தது, நீ அன்பு செய்யறியோ இல்லையோ, புண்படுத்தாம உன்பாட்டு, அதான் ஹர்ட் நெவர். யாரையும் புண்படுத்தாத. யாராவது ஒருத்தரை நீ புண்படுத்தினா உன்னை புண்படுத்த ஒருத்தர் ரெடியா இருப்பான். ஒத்தனைக்கு குழிப்பறிக்க நீ முன்னாடி போனா உனக்கு பின்னாடி 10 பேர் குழிப்பறிக்க காத்துருப்பான். இது புரிஞ்சுன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு வரும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஆக பகவான் நமக்கு சொன்னதெல்லாம் பிராக்டிக்கல். இயல்பாரு, அன்பாரு, தொண்டு செய், சுத்தமாரு, நேர்மையா இரு, தவம் பண்ணு, இசைப்பாடு, அவனை எப்படி வேணாலும் கும்பிடு. தண்ணி போடு, தண்ணி போடு, தண்ணி தான் இப்ப கொஞ்சம் சளி வருது. அதனால அந்த பேத்திக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பகவான் ஏன் இப்ப மனுஷ வடிவத்தில் வர்றாரு தெரியுமா? நம்ம மரத்துல 5 தென்னை மரம் இருக்கு இல்லையா? ஆமா. 6 நாளைக்கு ஒரு தென்னை மரத்துல 2 அணில் அப்படி இப்படி இப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தது. பக்கத்து தோட்டம் காலியா இருந்தது. அந்த தோட்டத்துல இருந்து குறப்பையன் ஒருத்தன் கவன் கல்ல பார்த்து வீசி எறிய போறான். இந்த கவட்டக்கல்லுன்னு சொல்லுவா தெரியுமா, கவன் கல். அதுல கல்ல வச்சா அவன் சரியா குறி பார்த்து அடிப்பான். வாங்க, சரியா குறி பார்த்து அடிப்பான். அவன் அப்படியே குறி பார்த்துட்டு இருக்கான். நான் பார்த்துட்டேன். நான் ஏதோ பின்பக்க துணி வளர்த்து வந்தவ, அந்த பையனையும் பார்த்துட்டேன். அணிலே ஓடி போயிடு, இந்த அவன் கவன்கல் வச்சிருக்கான், ஓடி போயிடு. நான் ரொம்ப செந்தமிழ் ப்ரொஃபசர், அணிலே ஓடி போயிடு அப்படின்னு சொல்லினேன். அது ஒண்ணும் கேட்கல. என்னடா நம்ம சொல்றோம், இதை நகல மாட்டேங்க, அப்படியெல்லாம் பார்த்தேன், கேட்கல. அப்புறம் இப்படி வாயில வச்சுன்னு பூயின்னு கத்தி பார்த்தேன், போகவே இல்லைம்மா. ஐயோ, அவன் கல்லை விட்டு எரிஞ்சிட போறானே, கவன் கல்ல அணில் வயிற்றுல அடிச்சா போயிடும், அவன் எடுத்துன்னு போயிடுவான், சாப்பிட்டுருவான், எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். என்னடா பண்றது அப்படின்னு பார்த்தா, அப்ப இன்னொரு அணில் அடுத்த மரத்துல இருந்து தாவி வந்தது, இப்படின்னு என்னமோ பண்ணிட்டு 3 தப்பிச்சு ஓடிப்பு. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, மரமண்டைக்கு அணிலுக்கு அதனோட லாங்குவேஜ்ல சொன்னாதான் புரியும், பேராசிரியரோட தமிழ் புரியுமா? பகவான் இந்த அவதாரத்துல கலியுகத்துல நம்மளை போல மனுஷனா வந்து நம்மளை போல பேசி நம்மளை போல நடந்து நம்மளை போல தூங்கி நம்மளை போல சிரிச்சு இப்படி எல்லாம் இருந்தா தான் நமக்கு புரியும். தெய்வம் சங்கு சக்கரதாரியா வர்றாரு வச்சுங்க. திடீர்னு பகவான் இப்ப எங்காத்துக்கு வர்றாரு, வெங்கடாஜலபதி. ஆஹா, சரஸ்வதி உன் குல தெய்வம் அப்படின்னா, எங்க ஊர் பக்கத்துல ஏதோ ஷூட்டிங் நடக்கிறதா அப்படின்னு கேட்பேன். பகவான் வந்திருக்காரு நினைக்க மாட்டேன். தெய்வம் மனித வடிவத்திலே வந்தால்தான் நமக்கு புரியும் என்பதற்காகத்தான் கலியுகத்திலே மாய அவதாரமா வந்தார். அவருக்கு இன்பம் துன்பம் கிடையாது. அவர் மற்றவங்க நோயை தான் வாங்கின்றார், யாருக்கோ முடியலன்னு தான் வாங்கின்றார். அவருக்கு வந்தது ஒரு ஸ்ட்ரோக் வந்தது, பகவான் தெரியுமா உங்களுக்கு? 63 வாக்குல
வீல் சேர்ல கொஞ்ச நாள் வந்தார் தெரியுமா, மெட்ராஸ்க்கு வந்த போதெல்லாம். அவருக்கு அதெல்லாம் உண்டா? கிடையாது. யாரோ ஒரு பக்தருடைய நோய் பகவான் வாங்கிக்கிறார். அப்படி ஷிரடி சாயும் நிறைய பேருடைய நோய்களை வாங்கி கொண்டிருக்கிறார். நம்முடைய சத்யசாயும் அதனால்தான் அவரை கலியுகத்துல தெய்வங்கிறோம். மற்றவர்களுக்காக துயர்படுறது பகவான். ராமனுக்குன்னு தெய்வமா வந்து மனுஷனா வந்தான். பகவானுக்கு பொண்டாட்டி, புள்ள, சொந்தம், காதல், வெறுப்பு, பிரிவு, துன்பம் ஏதாவது உண்டா? கிடையாது. எதுக்கு நடிச்சார்? ராவணனை அழிக்கிறதுக்கு ஒரு வியாஜம் வேணும். அதுக்கு சீதையை பிரியிற மாதிரியும் வருத்தப்படுற மாதிரியும் நடிச்சார். அது மாதிரி தான் பகவான் மற்ற பக்தர்களுடைய துயரத்தை, நோயை வாங்கிக் கொள்வதற்காக தான் இந்த வேடத்தை தாங்கிக் கொண்டார். அவருக்கு ஸ்ட்ரோக் வராது, அவருக்கு வியாதி வராது, மற்றவங்களோட. அப்புறம் ஏன் அவருக்கு இறுதி வந்ததுன்னா, வந்த வேலை முடிந்தது. இந்த சட்டையை கழட்டிவிட்டு அடுத்த சட்டையை போட்டுக்கொண்டு பிரேமசாயியாக வரப்போறேன்னு போயிருக்கார். அவ்வளவுதான். அவர் எங்கேயும் போல. அவர் இல்லைன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார். இப்ப இங்க இருக்கார். ஆமா, ஒரு தடவை எனக்கு நவம்பர் 19 பிறந்த நாள் உங்களுக்கு தெரியும். முந்தா நாள் தான் எனக்கு ஒரு தடவை 23ஆம் தேதி நட்சத்திரம் வந்தது. அப்ப கோயம்புத்தூர் சமிதியில 3 நாள் பேசுறேன். ராமநாதன் செட்டியார் வீட்டுல தங்கி இருக்கேன். பேரெல்லாம் சொல்றேன். அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு உங்க பிறந்த நாளா இருக்கு, கேசரி பண்ணுங்க. நாங்க பண்ணிட்டேன். ப்ரோக்ராமுக்கு போறோம் 6 மணிக்கு. அப்போ நைவேத்தியம் பண்ணிடுங்கட்டாங்க. உங்களுக்கு தானே பிறந்த நாள், இப்பதான் குளிச்சு பூசு கட்டிருக்கீங்க, நைவேத்தியம் பண்ணுங்க. நைவேத்தியம் பண்ணிட்டு புறப்பட்டு போயிட்டோம். செட்டியார், ஆச்சி, நான் 3 பேர் தான். அதுல 3 பேரும் புறப்பட்டு ப்ரோக்ராம் போயிட்டோம். பேசி முடிச்சுட்டு வரோம். திரைய திறக்கிறோம். அந்த கேசரியில அப்படி விரல் போட்டு எடுத்திருக்கு. பக்கத்துல இருக்கிற கர்ச்சீஃப்ல தொடச்சிருக்கு. அப்ப பகவான் இல்லைன்னு சொல்றீங்களா? எங்க இருக்காரு? எல்லா இடத்துலயும் இருக்கார். சர்வாந்தர்யாமை. அவர் எல்லா இடத்துலயும் இருக்கார். குருவை நம்ம என்ன சொல்றோம்? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அவர் தான் பிரம்மா. என்ன பிரம்மா? பிரம்மா உனக்கு உடம்பையும் உயிரையும் படைச்சான், அவயவத்தை படைச்சான். ஆனா அந்த உடம்ப, உயிரை மக்களுக்காக நல்ல விதமாக ஆக்க பக்தர்களாக நம்மளை சிருஷ்டி பண்ணது யாருன்னா பகவான் மாதிரி குரு தான். அடுத்தது விஷ்ணு. விஷ்ணு என்ன பண்ணுவார்? காப்பாத்துவார். உலகத்தை என்ன காப்பாத்துவார்? மழை வேணுமா? தருவார். வெளிச்சம் வேணுமா? சூரிய சந்திரன் தருவார். காத்து வேணுமா? இதெல்லாம் மகாவிஷ்ணு தானே. செல்வம் வேணுமா? தருவார். குழந்தை வேணுமா? சந்தான லட்சுமி தருவா. படிப்பு வேணுமா? வித்யாலட்சுமி தருவா. தைரியம் வேணுமா? வீரலட்சுமி தருவா. வெற்றி வேணுமா? விஜயலட்சுமி தருவான்னு சொல்றோம். இது அத்தனையும் நமக்கு பகவான் தரார். ஒருத்தர் வேலை வேணும்னு பச்சை குழந்தை மாதிரி போய் கேட்கிறார். ஆசீர்வாதம் பண்றார். என் குழந்தை கல்யாணம் ஆனோங்கிறார். கேட்காதேன்னு அவர் யாரையும் சொல்லவே இல்லை. நாமளாத்தான் சொல்லுவோம். அவர்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா? அப்பா அம்மா கிட்ட குழந்தை கேட்காம யாருக்கிட்ட கேட்பா? நமக்கு மாத்ரு தேவோ நம, பித்ரு தேவோ நீதான், ஆச்சாரிய தேவோ நீதான், எல்லாமே நீதான் இல்லையா? நீதான் அம்மா, நீதான் அப்பா, நீ துவமேவ சர்வம் மம தேவ தேவா, நீதான் எனக்கு எல்லாம். துவமேவ மாதாச்ச பிதா துவமேவன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தேவன் யாரு? நம்ம கலியுக வரதன் தான். அப்ப அம்மா கிட்ட தானே குழந்தை கேட்கும், அப்பா கிட்ட தானே குழந்தை கேட்கும், குடும்பத்துல பெரியவர்கிட்ட தானே கேட்கும். அப்ப நமக்கு எல்லாமா அவர் இருக்கார். கேட்கறது தப்பு இல்லை. ஆனா வேர்ல்ட்லி பிளஷரை மட்டும் கேட்காதீங்க, அதுக்கு மேல கொஞ்சம் நல்லதை கேளுங்க. எனக்கு சௌக்கியம் வேணும்னு கேட்கறது தப்பே இல்லை. நான் சொல்றேன், சுவாமி இந்த 86 வருஷமும் வாழ்ந்தாச்சு, போதும், இன்னுமே அனாயாச மரணத்தை மட்டும் கொடு. அதை மட்டும்தான் நான் கேட்டேன். இனிமே நான் உங்ககிட்ட இன்னும் கேட்கல. அனாயாச மரணம், கஷ்டப்படாம, பாயில படுக்காம, நோயில கிடக்காம, யாருக்கு தொந்தரவு பண்ணாம பூ மாதிரி என்னை ஏத்துக்கோ, அவ்வளவுதான் நான் கேட்கறது தப்பே கிடையாது. அவர்கிட்ட தான் கேட்க முடியும்.
அதனால கேட்கறது தப்பே கிடையாது. பகவான் விஷ்ணுவா இருந்து செல்வத்தை, செல்வாக்க, பதவிய, சந்தோஷத்தை, சௌக்கியத்தை, குழந்தைய, வேலைய, நித்தைய எல்லாத்தையும் கொடுப்பார் விஷ்ணு. அவர் ருத்ரனா இருந்து தீமையெல்லாம் அழிப்பார். யாரையும் கொன்று அழிக்க மாட்டார். தீமைகளை கொண்டு நல்லவர்களை காப்பாற்றுவார். ஒருத்தன் கேன்சர்னு வரான், கேன்சர் கேன்சல்டு, அவ்வளவுதான். கேன்சர் கேன்சல்டு, ஒரே வார்த்தை தான். காஞ்சி பெரியவாளும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கா. ஷீரடி பகவான் அத்தனை பேருக்கு நிறைய, அவெல்லாம் அவதார புருஷர்கள். ஒருத்தர் ரெண்டு பேர்ல நம்ம பாரத பூமி பழம்பெரும் பூமி, ஞான ரதர்கள் நிறைய பேர் வாழ்ந்த பூமி. இது ஞான பூமி, ஞான தேசம். இங்க பிறந்ததுக்கு நம்மெல்லாம் பெருமைப்படணும். இங்க பிறந்ததுனால தானே பகவான பக்கத்தை நம்ம பார்த்தோம். எந்த நாட்டிலே இருந்தா எப்பவோ வந்திருப்போம். ஆனா இந்த நாட்டுல இருக்கிறதுனாலதான் நம்ம பக்கத்துல பார்க்க முடிஞ்சது, பாதத்தை நமஸ்காரம் பண்ண முடிஞ்சது. அப்ப நம்மெல்லாம் கொடுத்து வச்சோம் தானே, நம்மெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததுமா ருத்ரனா இருந்து நம்முடைய தீமைகள்லாம் அழிக்கிறார், விஷ்ணுவா இருந்து காப்பாத்துறார், பிரம்மாவா இருந்து புதிய ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்றார். அம்மா ஒரு நாள் நான் ஒரு மதத்தாரை பத்தி கொஞ்சம் வருத்தமா சொன்னேன், கோச்சுக்காதீங்க. அது என் மனசு. இப்படி பண்ணிட்டாங்களே, இங்க கொண்டு வச்சுட்டாங்க, இங்க தீமையை பண்ணிட்டாங்க, அவங்கள பார்க்கவே பிடிக்கல. அப்ப பகவான் சொல்றார், அப்படியெல்லாம் நினைக்கப்படாதுன்னு தானே உனக்கு சொல்லி கொடுத்தேன். நீ ஏன் அப்படி நினைக்கிற? அவனுக்குள்ள ஏதோ கெட்ட ஆவி இருக்கு. சின்ன குழந்தையா இருக்கும்போது திடீர்னு பாடுறார், திடீர்னு ஒரு பாறையில போய் உட்கார்ந்துக்கிறாருன்னு ஒண்ணு, அப்புறம் மிட்டாய் வர உழைக்கிறார், அப்படி இப்படின்னு ஒண்ணு. அவ அம்மா அப்பா இது ஏதோ கெட்ட ஆவி பிடிச்சுன்னு பேய் பிசாசுன்னு ஓட்டினான். தலைமுடியெல்லாம் பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி அவர்தான் இந்த மாதாவுக்கும் நிறைய பண்ணினாங்க. சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்படியே பாறையில உட்கார்ந்து இருப்பாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படிம்பாங்க. ஐயோ இதெல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்தின்னு இருக்கு, எங்க இருக்கான் கிருஷ்ணன் அப்படின்னு கூட்டின்னு போய் தலைமுடியெல்லாம் வெட்டி பிடிச்சு ஆட்டி ஆணிய வச்சு, கேரளால அந்த மாதிரி எல்லாம் வைத்தியம் பண்ணுவாள்ல பேய் பிசாசு, அது மாதிரி பகவானுக்கும் நிறைய பண்ணி இருக்கா. அவர் எந்த பேய் பிசாச ஓட்ட வந்தார்? ஜாதி மதம் என்கிற பேய் பிசாசுகளை விரட்டுவதற்காக இந்த சமுதாயத்துக்கு வந்தார். அம்மா ஒரு நாள் ஒரு சின்ன கதை மாதிரி சொல்றேன், உண்மைய கொஞ்சம் எக்ஸாஜரேஷன் இருக்கும். குயின் மேரிஸ் காலேஜில் பேசிட்டு வெளியே வந்தேன், இல்ல ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் பேசிட்டு வெளியே வந்தேன். ஏத்தாப்புல ஒரு சர்ச், அந்தோனியார் சர்ச். அது மாடியில கூட அந்த கூம்புல ஒரு அம்மா குருவி 3 குஞ்சு குருவி உட்கார்ந்து பேசுறது எனக்கு கேட்கறது. ஒரு குஞ்சு குருவி கேட்கறது, அம்மா நம்ம இப்ப எங்க இருக்கோம்? நம்ம அந்தோனியார் கோவில் கூம்புல இருக்கோம். நம்ம போன மாசம் எங்க இருந்தோம்? கபாலீஸ்வரர் கோயில்ல. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? 1000 விளக்கு மசூதி. அம்மா ஏமா 1000 விளக்கு மசூதியில இருந்து வந்துட்டோம்? அங்க அரப் கண்ட்ரில ஒருத்தர் மினார், அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணார். அதனால நம்ம கூட்ட கலைச்சிருவார், நம்ம வந்துட்டோம். அப்படியே கபாலீஸ்வரர் கோயில்ல இருந்து வந்துட்டோம். அங்க 63 உற்சவம் வந்தது இல்லையா, அங்க கோவில் எல்லாம் சுத்தம் பண்ணலாம், அதனால நம்ம வந்துட்டோம். ஆமாம்மா எங்களுக்கு ஒரு சந்தேகம். அடுத்த குருவி என்ன சந்தேகம்? நம்ம மசூதியில இருந்த போது குருவியை தான் இருந்தோம். ஆமா, கபாலீஸ்வரர் கோயில் இருந்த போது அப்பவும் குருவிதான், இப்பவும் தான் குருவிதான். ஆமா, நம்ம மட்டும் மசூதியில இருந்தாலும் குருவிதான், சர்ச்சில் இருந்தாலும் குருவிதான், சிவன் கோயில் இருந்தாலும் குருவிதான். ஆனா மனுஷன் மட்டும் சர்ச்சுக்கு போனா கிறிஸ்தவங்கிறான், மசூதிக்கு போனா இஸ்லாமியன்கிறான், பெருமாள் கோயிலுக்கு போனா வைஷ்ணவன்கிறான், சிவன் கோயிலுக்கு போனா சைவன்கிறான். அவன் மட்டும் ஏமா அப்படி வித்தியாசமா இருக்கான்? நான் மனுஷன் தான்னு சொல்லலையேம்மா, நம்ம குருவிதான்னு நீ தைரியமா சொல்றியே, அவங்க அப்படி சொல்லலையேம்மா. கடை அதனாலதான் அவங்க எல்லாம் தரையிலே கிடக்கான், நம்ம உயரத்துல பறக்கிறோம். அப்போ தரையிலே கிடக்கிற நம்மை உயரத்திலே இந்த வேதங்களை கடந்து பறக்க வைப்பதற்காக வந்த அவதாரம் நம்முடைய பகவான்.
தரையிலே நம்ம எத்தனை நாளைக்கு பேதத்துல கிடக்கிறது? இப்ப எல்லாரும் வராங்களே சமிதிக்கு. அங்க லண்டன்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்ட கிறிஸ்தவர்கள் பர்த்திக்கு வருகிறார்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட. அப்ப எல்லாரையும் சர்வமத சம்மதம் அவருக்கு. அப்ப அதுதான் நம்மளை ஒசத்துறது. ஆகவே கலியுகத்துல எல்லாரையும் ஈடேற்றுவதற்காக வந்த அவதாரம் கலியுக அவதாரம். ஒரு கேம்ப் நடந்தது, நிஜமா நடந்தது. அதுல சிகரெட் குடிச்ச பையன், நான் இப்ப சொல்ற உதாரணம் சொல்ற பையன் எங்க சொந்தக்கார பையன். அவன் பின்னால திருந்தி சமிதியில பெரிய டாக்டர் ஆகி பகவானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ரொம்ப பெரிய பாக்கியம். பேர் சொல்லாம சொல்றேன். கேம்புக்கு போன பையன் ஒரு மரத்தடியில இன்டர்வல்ல கரெக்டா பாபா ஐத்த படுக்கிறார். கீழே போட்டு காலம் வச்சுட்டு ஒடியே போயிட்டான். அவனுக்கு பக்தி எல்லாம் ரொம்ப இல்ல. அப்போ வேற வரத்துக்கு போயிட்டான். அங்க போயிட்டு அவர் அங்கதானே இருக்காருங்க. அடுத்தது எடுத்து இப்ப வந்து இங்க இருக்கிறார். என்னடா அது எங்க போனாலும் வர்றாரே அப்படிங்கிறார். ஒண்ணுமே சொல்லியாம் பகவான் அப்படின்னு. அப்படியே சிகரெட்டு பொட்டியெல்லாம் போட்டுட்டு ஓடின வந்தான். அன்னைக்கு பார்த்தா பகவான் அங்க இருக்காராம், ஹால்ல, பிரேயர் ஹால்ல இருக்காராம். அப்ப என் முன்னாடி வந்தது யாரு? ஆஹா, பகவான் நீங்கள் சர்வாந்தர்யாமி, எல்லா இடத்துலயும் இருக்கீங்க. Thou are omnipotent, omniscient, omnipresent. நீங்க எல்லா இடத்துலயும் இருப்பீங்க, எல்லாமாவும் இருப்பீங்க, எப்போது இருப்பீங்க தெரிஞ்சதுன்னு அவர் பின்னால டாக்டர் ஆகி சர்வீஸ் பண்ணி பகவானே அவருக்கு பொண்ணு பார்த்து, அந்த பொண்ணு டாக்டர், 2 பேரும் இப்ப அமெரிக்கால குடும்பத்தோடு சாய் சமிதி நடத்துறாங்க. எப்படி நடந்தது இது? ஒரு மனுஷனை ஒரு சிரிப்புனாலே காட்சியினாலே திருத்த முடியுமானால் கலியுக அவதாரம் அப்படித்தான். அன்பினாலே உலகை ஆதரிக்க முடிந்தவர் பகவான். அவருடைய உபதேசங்கள் ரொம்ப எளிமையா பின்பற்றலாம். முதல்ல குடும்பத்துல பெரியவங்களை மதியுங்க. நான் சமிதிக்கு போறேன், நான் பஜனை பண்றேன் அப்படின்னு புக் அப்படி கையில் எடுத்துன்னு போறது. நான் விபூதி இட்டுட்டேன், பகவான் மெட்டீரியலைஸ் பண்ண விபூதி வந்தது, நான் இட்டுட்டேன். இதெல்லாம் சொல்றியே, வீட்டுல வந்து உங்க அம்மா அப்பா உங்க மாமியார் மாமனார மதிக்கிறியா? முதல்ல அதை செய். குடும்பத்துல நீ மரியாதை காட்டல. அடுத்தது, நான் போறேன் சமிதிக்கு, நீங்க எடுத்து போட்டு தின்னி தொலைங்க புருஷனை. சமிதிக்கு போய் ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா? நான் சமிதிக்கு போறேன்னு சொல்லிவிட்டு அண்ணன் தம்பி கிட்ட ஒரு அரை லட்சம் ரூபாய்க்காக கேஸ் போட்டோம்னா அவரை பகவான் மன்னிப்பாரா? அவர் முதல்ல என்ன சொன்னார்? லவ் ஆல், அன்பு செலுத்து. அன்பு இருந்தா மரியாதை தானே வரும். புருஷன் மேல எனக்கு அன்பு இருந்தா தாங்க அவரை நினைச்சு நல்லது பண்ணுவேன். அவர் மேல எனக்கு அன்பு இல்லை, அவர் ஒரு வழி, நான் ஒரு தண்டவாளம் 2 இப்படி போற மாதிரி போயிட்டு. அன்புங்கிறது மரியாதையா, பக்தியா, காதலா, தொண்டா, நன்றியா, விசுவாசமா, எல்லாத்தையும் சேர்த்த வார்த்தை தான் அன்பு. அந்த அன்பு தான் சர்வ் ஆல், லவ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர். யாரையும் புண்படுத்தாம எல்லாருக்கும் அன்பு காட்டி எல்லாரிடத்தையும் சமத்துவத்தோட பழகி உண்மையே பேசி நன்மையே செஞ்சு எல்லாரிடத்திலும் ஆதரவா இருந்தோம்னா அது ஒண்ணுதான் பகவானுக்கு பிடிக்கும். நீ காசு கொண்டதியா அவர் கேட்கல, எனக்கு மாலை வாயினதியான்னு அவர் கேட்கல. நான் சொன்னபடி நீ நடந்தேன்னா அதுதான் நீ சமிதியில மெம்பரா இருக்கிறதுக்கு அழகு. உனக்கு மட்டுமல்ல, உன்னை சேர்ந்தவர்களுக்கும் அதுதான். உண்மையா நான் சொல்றேன். எனக்கு பெயர் வச்சது காஞ்சி பெரியவா. எனக்கு தீட்சை கொடுத்தவர் ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர், பத்தமடை சிவானந்தர். எனக்கு இப்ப இஷ்ட குரு தெய்வம்னு சொன்னா ஷிர்டி சாயி, சத்ய சாயி, பகவான் ரமணர், யோகிராம், சுரத்குமார், அமிர்தானந்தமா, எல்லாத்தையும் ஒருத்தர் கேட்ட, ஒரு பகவானை கும்பிடலாமா, இப்படி பல பகவான்கிட்ட போய் குருவை கும்பிடலாமான்னார். எந்த குரு கிட்ட போனாலும் நீ கும்பிடுகிற இஷ்ட தெய்வமோ குருவோ அங்கே வந்து உனக்கு காட்சி தருவார். பார்த்திருக்கேன். சாய்நாதான் சொல்லேன், சாய்நாதா சாய்நாதான் சொல்லிட்டு இருப்பேன். அம்மா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் போதும் சாய்நாதான், தப்பே கிடையாது. அந்த குருக்குள்ளேயே நம்ம குரு தான் இருக்கார்.
அதை தெரிஞ்சிட்டா எந்த குருவும் நீ ஏன் அந்த குருவை பார்த்தேன்னு கோச்சுக்க மாட்டார். கோச்சிட்டாருன்னா குருவுக்கே இன்னும் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். என்னைக்காவது பகவான் சொல்லி இருக்காரா நீ ஏன் அந்த குருவை பார்த்துட்டு வந்தேன்னு கேட்டிருக்காரா? ஏதாவது ஒரு குருவை பிடிச்சுக்கோ. தெளிவு குரு திருமேனி காந்தம், தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அவரோட உருவத்தை சிந்திங்கோ. எங்க இருந்தாலும் சாயின்னு கூப்பிடுங்க, வருவார். ஒரு கஷ்டம் வரும்போது சாயை காப்பாத்துங்கோன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க, வந்துடுவார். அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். அந்த கண்ணன் தான் பகவான், அந்த ராமன் தான் பகவான், அந்த சாயி தான் இந்த சாயி. அதனால எந்த பேதமும் இல்லாமல் மெய்மையாம் உழவை செய்து, உண்மைங்கிற உழவை செய்யுங்க. விழுப்பணம் வித்தை வித்தி அன்பு பிரேமை என்கிற வெளியே போடுங்கள். பொய்மையாம் கலையை வாங்கி, பொய் பேச்சிலையோ நடத்தையிலையோ எதுலையுமோ பொய் வேண்டாம். பொய்மையாம் கலையை வாங்கி பொறை எனும் நீரை பாய்ச்சி, பொறுமை, பொறுமையா இருக்கும். எது நடந்தாலும் பொறுமையா இருக்கும். சில பேருக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே என்னெல்லாம் திட்டுறாங்க தெரியுமா? சாமி உனக்கு கண்ணு இருக்கா? நீ எல்லாம் சாமியா? உன்னெல்லாம் போய் கும்பிட்டேனா வீசி எறிகிறா. தெய்வம் என்றால் அது தெய்வம், ஒரு சிலை என்றால் அது சிலைதான். நீ காலையில ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு அழகா பேசியிருந்தா. படம்னு நினைச்சா படம், அதுக்குள்ள சாமி இருக்காரு நினைச்சா சாமி. தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலைதான். உண்டு என்றால் அது உண்டு, இல்லை என்றால் அது இல்லை. உள்ளம் என்பது ஆணை, அதில் உண்மை என்பது உண்மை. சொல்லில் வருவது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நீதி தூங்கக்கூடாது, அநீதி மறையணும், அன்பு செழிக்கணும், பக்தி வளரணும், குரு பக்தி செழிக்கணும், ஆன்ம நேயம் மலரணும். எல்லா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தான் நம்ம வேதம் சொன்ன மந்திரம். அதைத்தான் பகவான் சொல்லியிருக்கார். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, எல்லோரும் இன்பத்திருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று ஏன் பராபரம் மேன்மார் தாயுமானவர். நல்ல மனசோட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ. இப்ப வேண்டும் போது எனக்கு இந்த காரியத்தை சாதிச்சு கொடுன்னு கேளுங்க, தப்பே கிடையாது. அதை முடிச்சிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்வேஷாம் ஸ்வஸ்திர் பவது, சர்வேஷாம் சாந்திர் பவது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாரும் மங்களமா இருக்கணும், எல்லாரும் சேமமா இருக்கணும், எல்லாரும் இன்பமா இருக்கணும்னு வேண்டினோம்னா போதும். ஆகவே கலியுகத்திலே சத்யசாயினுடைய மறு அவதாரமாக புட்டபர்த்தி என்கிற புற்றுவர்த்தியிலே, ரத்னாகர களத்திலே, பரத்வாஜ கோத்திரத்திலே பெத்தவங்கம ராஜுவுக்கும் அந்த நாமகிரி என்கிற ஈஸ்வர அம்பாளுக்கும் திருக்குமாரனாக அவதரித்து 14 வயதிலே தான் பகவானுடைய அவதாரம் என்பதை உலகுக்கு காட்டி, சின்ன குழந்தையா இருக்கும் போதே அசாதாரண செயல்களை எல்லாம் நடத்தி காட்டி, ஈஸ்வர கிருபையினால் தான் சின்ன வயசுல 24 வயசு ஆகும்போது கோவில் கட்டியாச்சு. 28 வயசாகும் போது பிரசாந்தி நிலையத்திலே மந்திர் கட்டியாச்சு. 50வது வருஷத்துல 1950 பிரசாந்தி நிலையம் உருவாகிவிட்டது. இன்றைக்கு உலகம் முழுவதும் சாயே நூற்றாண்டு விழாவிலே அங்கிருந்து கும்பிடுகிறார்கள், பிரசாந்தி நிலையம் கும்பிடுகிறார்கள், புட்டபர்த்தி கும்பிடுகிறார்கள், ஆந்திர மாநிலம் என்று கும்பிடுகிறார்கள். என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, கலியுக வரதன், கண்கண்ட தெய்வமாக காட்சி அளித்த வரதன், கற்பக விருட்சமாக நமக்கு வரங்களை அள்ளி கொடுத்த வரதன், அன்பையும் தொண்டையும் நம்முடைய இரு கண்களாக காட்டி கொடுத்த கலியுக வரதன். சாயியினுடைய நாமம் வாழ்க, சாயியின் புகழ் வாழ்க, சாயி சமிதிகள் வாழ்க, சாயி பக்தர்கள் பக்தைகள் வாழ்க. சீரடியாரெல்லாம் நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.